வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவுடன் நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். அஜித்குமார் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டை உலுக்கிய செய்தி. அதில் ஒரு புதிய திருப்பம், அந்த யார் அந்த சாரை நெருங்கி விட்டது சிபிஐ அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கி மேலிடத்தை ஆட்டம் காண வைத்திருக்கிறது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிபிஐ குற்றப்பத்திரிகையில் அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவரையும் சேர்த்துருக்காங்க. அது இல்லாமல் 2 போலீஸ்காரங்களையும் சேர்த்துருக்காங்க. இது தமிழ்நாட்டையே மிக மிக உலுக்கிய கேஸு. இன்னொன்று, ஜெய்பீம் பார்த்து நெகிழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎம், ஆனால் உண்மையிலேயே ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனை கொடுத்தாரு? அப்பா அப்படின்னு கூப்பிடுற ஸ்டாலின் ஆட்சியில் இது நடக்கலாமா? எல்லா கட்சிகளும் கண்டித்தன இந்த விஷயத்தை. அந்த விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். இருந்தாலும் அது மாறாத வடுவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷ் அவர் இறந்துட்டார், அடித்து கொண்டாங்க. இப்படி பலவிதமான லாக்அப் டெத்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ சமூக நீதியை காக்கக்கூடிய ஆட்சியாகுது அப்படிங்கிற கேள்வி எழாமல் இல்லை. காவல்துறையினுடைய அத்துமீறல் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருந்தாலும் சில பேர் பண்ணுற தப்பு இன்றைக்கி சிஎம்மால் கட்டுப்படுத்த முடியல. பொறுப்பு டிஜிபி தொடங்கி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். காவல்துறையை சீரழிக்கும் 2 பேர்னு ஜூவியில் கவர் ஸ்டோரி போட்டு எழுதுகிறாங்க. எல்லாரும் படிக்கணும்னு சொல்கிற முதலமைச்சர் இதெல்லாம் படிக்கிறாரா நமக்கு தெரியல. உளவுத்துறை அவருக்கு சரியான விஷயங்களை சொல்லுதா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் அந்த சார், அதாவது நம்ம பல்கலைக்கழக விஷயத்தில் யார் அந்த சார் கண்டுபிடிக்காமல் போயிடுச்சு. இதில் யார் அந்த சார்னா, நிகிதா அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ நீங்களும் நான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன உடனே என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ விரைவாக நடவடிக்கை எடுக்கிறாங்களா, இல்லை உண்மையிலே என்ன நடக்குது? நடந்துருந்தால் சொல்லுங்கள் நீங்கள். அப்போ யார் அந்த சார் அப்படின்னா, மேலே இருந்து இதை சீக்கிரம் கண்டுபிடிச்சி இதை ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொன்னது யார்? மேலிருந்து அழுத்தம். ஒரு 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 சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த பல ஆயிரம் கனவுகளோடு இருந்த ஒரு வாலிபருடைய உயிரை பறித்தது. அந்த உயிரை பறித்ததுக்கு நீங்கள் எவ்வளோ நிவாரணம் கொடுத்தாலும் அது ஒன்றும் நடக்காது உங்களுக்கு. கரூர் சம்பவத்தில் ஓடோடி போன முதல்வர் இன்றைக்கி அஜித்குமார் வீட்டுக்கு போகல. கள்ளச்சாராய மரணத்துக்கு போக மாட்டீங்க. கேட்டால் இதான் உங்களுக்கு சமூக நீதினு சொல்லுவீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிபிஐ என்ன விதமான விஷயத்தை எடுக்க போகிறாங்க? இது தேர்தலில் திமுகவுக்கு எப்படியான பின்னடைவை ஏற்படுத்தும்? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்களே சொல்லுங்கள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிகிதா அவர்கள் உண்மையிலே நகை காணா போச்சானே நமக்கு தெரியல. யாராவது ஒரு நகை, இந்த 10 பவுன் நகை காணுங்கிறதுக்காக அடித்து கொள்ளுவாங்களா? நல்லா யோசனை பாருங்கள். காவல்துறையை கண்டுபிடிக்கும். இந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா மேலேருந்து யாரோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலேனா யார் அந்த சார்? அந்த சாருக்கு ஏன் நிகிதா அவர்கள் மீது என்ன இவ்வளோ கரிசனம்? சொந்தக்காரங்களா? ஏன்னா இன்றைக்கி இந்த காவல்துறை கட்டமைப்பு அப்படிங்கிறது டிஐஜி, அதுக்கப்புறம் படிப்படியாக வரும் எஸ்பியிலேருந்து டிஎஸ்பியிலேருந்து இன்ஸ்பெக்டரு. அப்போ நேரடியாக இந்த 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 விஷயம் டிஎஸ்பி கையாளுறாருன்னா டிஎஸ்பி சொல்லி தான் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் போகிறாங்க. இப்போ அங்கே ஸ்டேஷனில் இருக்கவங்க போல். அப்போ அதாவது டிஎஸ்பிகிட்ட ஒரு குழு இருக்கும், அவங்க தான் போய் அடிக்கிறாங்க. அப்போ இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. நம்ம சினிமாலாம் பார்க்கும்போது காவல்துறையெல்லாம் அடிக்கிறத பார்த்து எவ்வளோ திட்டுவோம், என்னங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் நேரில் காவல்துறை அதிகாரிகள் பல விஷயங்களை பண்ணுறாங்க. கேஸின்னு இழுன்னு இழுத்துக்கிட்டே போகுது. சாத்தான் குளம் விஷயம் இழுன்னு இழுத்துக்கிட்டே போகுது. இது வரைக்கும் முடிவே இல்லை. ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா தானே அவங்களுக்கும் ஒரு பயம் வரும். சொல்லுங்கள், நல்லா யோசனை பாருங்கள். எங்கே போய் கொண்டு இருக்கிறோம் நாம்? மனித உரிமை மீறல்கள் எவ்வளோ நடந்துக்கிறது. எல்லாத்துக்கும் என்கவுண்டர் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. சரி, என்கவுண்டர் பண்ணுறதுனால குற்றங்கள் குறையுதானா? குற்றங்கள் குறையில. ஞானசேகரன் விஷயம் நடந்தது, ஐயோ கண்டுபிடிச்சிட்டோம், பெரிய அளவுக்கு பண்ணிட்டோம்னாங்க. அந்த பக்கம் பார்த்தா கோவையில் ஒரு சம்பவம் நடக்குது, உடனே சுட்டு பிடிச்சோன்னு சொல்லி அதை அப்படியே மூடியாச்சு. பலவிதமான கொள்ளை வழிப்பறி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. போதை மருந்து இல்லைங்கிறாங்க, போதை மருந்து எல்லாம் இருக்குது. அப்போ போன ஆட்சிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? போன ஆட்சியே பரவாயில்லன்னு மக்கள் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? மக்கள் நீங்கள் தான் பேசணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிபிஐ என்ன கண்டுபிடிச்சது? ஆக்சுவலாக இந்த அஜித்குமார் அவர்கள் வழக்கில் இவங்க சிபிஐ விசாரணை கேட்டு கொடுத்தாங்க. கொடுக்கும்போதே எல்லாருக்கும் தெரியும் பெரிய லெவலுக்கு நிறைய பேர் மாட்ட போகிறாங்க. ஒரு அளவுக்கு மேலே சிபிஐ விசாரணை கொடுக்காமல் இருக்க முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்டால். இப்போ நேரு அவர்கள் விஷயம் அப்படின்னா இடி எஃப்ஐஆர் போடனா போட மாட்டாங்க, ஏன்னா அமைச்சரே மாட்டுறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிபிஐ உள்ளே வரணுன்னா இவங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம வர முடியாது, அந்த அளவுக்கு சட்டம் பிடிச்சிருக்காங்க. இப்படி பல விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் நீதிமன்றம் கைடன்ஸ் கொடுக்குது, சிபிஐ விசாரிக்கட்டும். இப்போ என்னென்னா, நிகிதா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு நகையை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
கம்ப்ளைண்ட் கொடுத்தா பொதுவாக நம்ம ஸ்டேஷனில் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். ஆனால் இங்கே எப்படி நடக்குதுன்னா, யாரை பண்ணுறாங்களோ டக்குன்னு தூக்கிட்டு வந்து அவரை வச்சு அடி நடித்து அந்த வீடியோ சமூக ஊடகங்கள்லாம் பரவி பெரிய அளவுக்கு தமிழ்நாடே கொந்தளிப்பாகக்கூடிய நிலைமை வருது. அப்பையும் வந்து அதை யார் அந்த சார் தெரியல. யார் அந்த சார்னா மேலிருந்து உத்தரவு போய் வச்சது யார்? அப்புறம் சொன்னாங்க இல்லைங்க, கோட்டையிலேருந்து ஃபோன் வந்தது, நேரடியாக டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எப்பயுமே எப்படி ஃபோன் பண்ணுவாங்க? ஒரு டிஐஜி பெரிய இடத்துல இருக்கவங்க முதல்ல அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய எஸ்பிக்கு ஃபோன் பண்ணால் எஸ்பி தான் டிஎஸ்பிக்கு சொல்லுவார், டிஎஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு சொல்லுவார். இதுதான் காவல்துறையுடைய நடைமுறை. எப்பயுமே ஒரு கம்பெனினா பார்த்தீங்கன்னா மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், இது இருந்தால் தான் அது பேர் கம்பெனி. இங்கே அப்படி இல்லை. பலவிதமான அதிகார மையங்கள் இருக்கிறது. அந்த அதிகார மையங்கள் இருக்கிறதுனால டிஐஜி சங்கர் ஜிவால் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பல எஸ்பிக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. எது? போலீஸ் சீருடையில். சங்கர் ஜிவால் பொறுக்க முடியாமல் யாரும் இந்த மாதிரி ரீல்ஸ் போடாதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன் எஸ்பிக்களுக்கு அந்த தைரியம் வருது? ஏன்னா ஒருத்தர் மருமகனுக்கு வேண்டிப்பட்டவர், ஒருத்தர் வாரிசுக்கு வேண்டிப்பட்டவர், ஒருத்தர் சிஎம்க்கு வேண்டிப்பட்டவர், ஒருத்தர் கிச்சன் கேபினெட்டுக்கு வேண்டிப்பட்டவர், ஒருத்தர் அவருக்கு வேண்டிப்பட்டவர், இவருக்கு வேண்டி பல அதிகார மையங்கள் இருந்தால் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு உதாரணம். உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜூன் 15 நினைக்கிறேன், ஜூன் 15 ஒரு உத்தரவு வந்தது, என் ஞாபகம் சரியாக இருந்தால். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம். மேலே பார்த்தீங்கன்னா டேட் மே 15 போட்டிருக்கும். என்னன்னு விசாரிச்சிங்கன்னா மே 15 இந்த லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டாங்க. வளமான இடங்களுக்கு யார் யாரெல்லாம் இல்லையோ, ஏன்னா சில பேர் வந்து நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க, சொல்லுவாங்கள்ல, சிட்டியில் வந்து டி நகர் மாதிரி ஏரியாவில் சட்டம் ஒழுங்கில் இருந்தீங்கன்னா காசு கொள்ளையாக கிடைக்கணும். அந்த மாதிரி பல ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவிலேருந்து ஒருத்தரை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றினீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, மேலிடத்துக்கு போய் பாருங்க என்ன மாற்றுறாங்க, நீங்கள் அதே போஸ்டிங் எனக்கு வேணும். அப்போ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றவே முடியல, என்னென்னமோ பண்ணி பார்த்து மாற்ற முடியல. அப்புறம் அர்ஜென்ட்டில் டக்குன்னு மாற்றி உடனே வெளியிட்டு அந்த டேட்டை மறந்துட்டாங்க. ஜூன் 15 பதிலாக மே 15 போடுறோம். ஒரு மாதமாக அது அப்படியே இருந்திருக்கு. அப்போ இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி? சாமானியர்களுக்கான ஆட்சியா? அப்போ வந்து நான் படத்தை பார்த்து நெகிழ்ந்துட்டேன், என்ன பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்லாம் சிஎம் சொல்கிறாரு. படத்தை பார்த்து நெகிழ்றீங்க, நேரில் பார்த்து உங்கள் ஆட்சி இந்த மாதிரியான கொடுங்கோ நடந்து கொண்டு இருக்கிறதே. அப்போ இன்றைக்கி அந்த அஜித்குமார் அவர்கள் வழக்கில் பல மர்மங்கள் இருக்கிறது. அதில் ஒரு மர்மம் என்ன, மேலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார்? நம்ம என்ன கேட்குறோம், இவ்வளோ நாள் ஆச்சு, சிபிஐலாம் உள்ளே வந்துருச்சு, அந்த நகையை இன்னும் கண்டே பிடிக்கல. அந்த நகையை உண்மையிலே யார் தான் எடுத்தான்? சப்போஸ் அஜித்குமாரே எடுத்திருந்தாலும் அவர் அடிக்கும்போது சாவர வரி அடிக்கும்போது சொல்லாமல் இருந்திருப்பாரா? சார் அந்த நகை உண்மையிலே எங்கே போச்சு? சில பேர் சொல்கிறாங்க நகையே திருட்டு போலிங்க, இந்த கம்ப்ளைண்ட்டே இது எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு விசாரிக்கணும். அப்போ புகார் ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் இறக்குறாங்கன்னா அந்த தவறாக புகார் கொடுத்தவங்க மேலே என்ன நடவடிக்கை? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவ்வளோ நாள் கழித்து 2 காவல்துறை மேலேயும் அந்த டிஎஸ்பி மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ இந்த டிஎஸ்பி நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வழக்கு போட்டாங்களா? அவ்வளோதான். இனிமேல் வந்து ப்ரொமோஷனை விடுங்க, உள்ள தள்ளினாலும் உள்ள தெளிவாங்க. சிபிஐ உள்ளே வந்துருச்சு. அதையும் தாண்டி இப்போ அவர்கிட்ட விசாரணை பண்ணுவாங்க. உங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது? அவருங்க லோக்கலில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் எப்படி விசாரிப்பீங்க? இதுக்கு முன்னால் இந்த மாதிரி கேஸை எப்படி விசாரிச்சிருக்கீங்க? நீங்கள் விசாரிச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த யார் அந்த சார் அப்படின்னா மாட்டக்கூடிய ஒருத்தர் இருக்காராம். அவர் மேலே ஏற்கனவே பாஸ்போர்ட் வழக்கு பல வழக்குகள் இருக்கான். அப்போ சிபிஐ கண்டுபிடிக்காமையே விட்டுரும். கரெக்டாக தேர்தல் நேரத்தில் வருது பாருங்கள். தேர்தல் நேரத்தில் எப்படி வரும் வழக்கு? அஜித்குமார் கொலை வழக்கில் மிகப்பெரிய திருப்பம், யார் அந்த சார் அப்படிங்கிற உண்மை வெளிப்பட்டது. எல்லாரும் கை காட்டுவது அவர்கள் யாரின் அரவணைப்பில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள்? ஐயாவுடைய அரவணைப்பில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள்னா ஏற்கனவே 41 பேர் விஷயம், அது ஒரு பெரிய பூதாகரமாக போயிட்டு இருக்குது. இது ஒரு பூதாகரமானால் இந்த ஆட்சி எப்படி 200 ஜெயிப்பீங்க? ஏற்கனவே அமைச்சர்களையும் உள்ள தெளியாச்சு, உங்களுக்கே ஆட்டம் காணுது. அஜித்குமார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல மர்மங்கள் இருக்கிறது. நம்ம ஈஸியாக நிறைய கடந்து போயிட்டோம். உண்மையிலே இப்போ நான் பேசும்போது நிறைய மறந்தே போயிட்டோம். நிறைய பேர் என்ன அன்றைக்கி நடந்ததுங்க, அடித்தாங்க போனாங்க, அதோடு முடிச்சிடும். அடுத்து இன்னொரு சம்பவம் வரும்போது தான் ஞாபகமே வரும். அப்போ இந்த அந்த அதிகார வேட்கைக்கு முடிவு தான் எங்கே? சாமானிய மக்கள் வந்து காவல்துறையை பார்த்து பயப்படுறோம், ஒபீடியண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். பெரிய பணக்காரர்கள் பல தப்பு பண்ணி ஈஸியாக வெளியில் வந்துடுறாங்க, பல கோடி திருட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆருத்ரா விஷயம், ஐயோ அவர் மாட்டுவார், அண்ணாமலை மாட்டுவார், அவர் மாட்டுவார், நாங்கள் ஒன்றுமே நடக்கலை. பாதிக்கப்பட்டவங்க ரோட்டில் நிற்கிறாங்க. உண்டா இல்லையா? மக்களுடைய கோபம் எல்லை மீறி. இப்போ யார் தான் நியாயம் கொடுக்குறது? உடனே திமுக உடன்பிறப்புகள் வந்துடுவாங்க. எங்கள் ஆட்சியில் மட்டுமா இருந்தது, அவர் ஆட்சியிலும் இருந்தது.
என்னன்னே ஒன்றும் புரியல. பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். பழனிசாமி ஆட்சியில் கூட இவ்வளோ லாக்அப் டெத்லாம் இல்லைங்க. சாத்தான்குளம் ஒரு சம்பவம் கண்டிப்பாக கரும்புலி தான், மாற்று கருத்தை இல்லை. துப்பாக்கி சூடு ஒரு கரும்புலி தான், மாற்று கருத்தை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷ் அடித்து குதிரை ஓட்டும் தொழிலாளினா எவ்வளோங்க காசு இருக்கும்? மனசாட்சி வேணாமா அவங்களுக்கெல்லாம்? ஏன்னா ஒன்றும் புரியல. காவல்துறை அடிக்கிறாங்களே, எங்களை அவங்களுக்கும் மனசாட்சி இல்லை இருக்கும். மேலதிகாரி சொல்லிட்டார், என்ன பண்ணுறது? உண்மையை வாங்கணும். இந்த விஷயத்தில் கூட டிஎஸ்பி சொன்னார் அப்படின்னும் போது அவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப முடியாமல் அவர் யார் அஜித்குமார் அவர்கள் இறக்குற நிலைமைக்கு வந்துடுச்சு. இப்போ இவங்களுக்கு என்ன பயம்னா, இப்போ லோக்கல் இன்ஸ்பெக்டர் இதில் தலையிட்டு இருந்தாருன்னா தூக்குப்பா ஸ்டேஷனுக்குன்னு சொல்லியிருப்பார். டிஎஸ்பிகிட்ட போய் இதை சொல்ல முடியாது. அவர்கிட்ட நகையரை வாங்குப்பா, அதுக்கு தானேப்பா அப்படின்னு திட்டுவார். அதனால் பயந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசி வரைக்கும் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போவோம். கடைசியாக பண்ணதுனால தான் இறந்துது. இதெல்லாம் இப்போ சிபிஐ வருது, ஒவ்வொரு விஷயமா வருது. சிபிஐ உள்ளே வந்துட்டாங்கல்ல, அப்போ யார் அந்த சார்னு சொல்ல மாட்டாங்களா? அவங்களுக்கும் ஏன் அவர் இவ்வளோ ஆர்வமாக இருக்கார் இந்த கேஸில்? முதல்ல அவர் இந்த கேஸில் தலையிட வேண்டிய அவசியம் என்ன? அது லோக்கல் இன்ஸ்பெக்டர் பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் யார் தலையிடுறது? அப்போ மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் கவர்மெண்ட் வேகமாக நடக்கும். பாதிக்கப்பட்ட அப்பாவிகளை போட்டு அடிப்பீங்க. இந்த மக்கள்கிட்ட கோபம் நீங்கள் நினைக்கிறீங்க. கடைசி நேரத்தில் இதெல்லாம் வெளிவர அந்த வீடியோலாம் வரும். அடிக்கிற வீடியோ, இந்த அடிக்கிற வீடியோவுக்கு காரணம் யார்? இவர்கள் தான். ஒவ்வொரு விஷயமா போடுவாங்க. இது என்னென்னாங்க, இது தலைமை சரி இருந்தால் எல்லாம் சரி இருக்கும். தலைமை மேலே எல்லாத்துக்கும் பயமே விட்டு போச்சு. முதல்வர் தானே, அவ்வளோதான். அமைச்சர்களுக்கும் பயம் இல்லை, அதிகாரிகளுக்கும் பயம் இல்லை. ஆட்டி விப்பார் யாரும் ஆடாதாரே கண்ணுங்கிற மாதிரி இங்கே பொறுப்பு டிஜிபி இப்போ லீவ் கொடுக்குறீங்க. மக்களுக்கு தெரியாதா? பெரிய அளவுக்கு போயிட்டா இருக்குதா இல்லையா? எஃப்ஐஆர் போடக்கூடாது நேரு அவர்கள் மேலே, அதனால் பொறுப்பு டிஜிபிக்கு லீவ் கொடுத்துட்டாங்க. இவங்க யாரையோ காப்பாற்றுறாங்க. தொடர்ந்து அண்ணாமலையிலேருந்து பழனிசாமியிலேருந்து எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் தர வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் நீங்கள் பொறுப்பு டிஜிபியை அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. நீங்கள் நடித்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் ரொம்ப புத்திசாலின்னு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் 200 வாங்குறீங்களா 2 வாங்குறீங்களா அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தல் தெரியும். ஏற்கனவே நீங்கள் 2 சீட்டு வாங்கினவங்க தான். மக்களுடைய கோபம் எல்லை மீறி போய் கொண்டு இருக்கிறது. அது தெரியாமல் இருக்கார் ஸ்டாலின். தொடர்ந்து சொல்கிறோம், ஸ்டாலின் அவர்கள் ஏதோ நிறையா திட்டங்களெல்லாம் அறிவிக்கிறார். ஸ்டாலின் ரொம்ப நல்ல மனுஷம்பா, மக்கள்கிட்ட அந்த ஒரு இமேஜ் இருக்குது ஸ்டாலின் அவர்கள் மேலே. ஆனால் இந்த ஆட்சி அப்படிங்கிறது ஒரு அலங்கோலமான ஆட்சிங்கிற கோபம் இருக்கிறது. பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்கள். நிறையா விஷயம் நம்ம பேசிட்டோம். தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.